Hi guys, welcome to Step by Step Max channel. இப்போ நம்ம 10th Max subjectல exercise 1.2ல third sum பார்ப்போம். previous வீடியோல second sum பார்த்திருப்போம். ஓகேவா? இப்போ third sum பார்ப்போம். கொஸ்டின் கவனிங்க. A relation R is given by the set. R என்ற ஒரு relation கொடுத்திருக்காங்க. அந்த செட் எப்படி இருக்கும்னா set of all x, y என்ற ஒரு ஆர்டர் பேரில் இருக்கும். அதில் such thatன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும் அந்த கண்டிஷன்னா y is equal to x plus 3ன்னு இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கிறச்ச இந்த எக்ஸுன்ற வேல்யூ எப்படி இருக்கணும்னா செட் ஆஃப் ஆல் 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த எக்ஸுன்ற வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் 0 1 2 3 4 5 இந்த வேல்யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸுன்ற வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஒய்ன்ற வேல்யூ நம்மளுக்கு இந்த சச் தட் இந்த கண்டிஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ டொமைன் எது ரேஞ்ச் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிவன் தட் எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 0ன்னு போட்டால் 0 + 3 = 3. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 1. அதாங்க x ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தா என்ன வரும்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 1 + 3 = 4. நெக்ஸ்ட் எலமெண்ட் 2. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 2னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 2ன்னு கொடுத்தா 2 + 3 = 5. நெக்ஸ்ட்டு 3. ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 3 கொடுத்தா 3 + 3 = 6. அதே மாதிரி 4 அந்த மாதிரி 5. சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய்யோடைய வேல்யூ எல்லாம் கிடச்சிரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ தட் ஒய்யோடைய வேல்யூ என்னது? 3 4 5 6 7 8. நம்மளுக்கு ஒய்யோடைய வேல்யூஸும் கிடச்சிருச்சா? இந்த கண்டிஷன் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்ற கண்டிஷனை வச்சு எக்ஸுக்கு பதில் இந்த கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு ஒய்யோடைய வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? அதுதான் செட்டில் எழுதியிருக்கேன். ஃபார் ஆர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன பேர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா மேப்பிங் பண்ணுறப்போ 0 எடுத்து இது எல்லாத்துக்கூடையும் மேப் பண்ணுவோம், 1 எடுத்து இது எல்லாத்துக்கூடையும் மேப் பண்ணுவோம். பட் இதில் நம்மளுக்கு சச் தட்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற பேர்ஸ் மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஸோ இங்கே 0 கூட 3 மேப் பண்ணால் 0,3ன்னு ஆர்டர் பேர் கிடைக்கும். 1 கூட 4 மேப் பண்ணால் 1,4, 2 கூட 5 மேப் பண்ணால் 2,5, 3 கூட 6 மேப் பண்ணால் 3,6, 4 கூட 7 மேப் பண்ணால் 4,7, 5 கூட 8 மேப் பண்ணால் 5,8. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆர்டர் பேர்ஸ் மட்டும் நான் சச் தட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற பேர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே இந்த ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன். ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லியிருப்பேன். ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன், ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலமெண்ட் எல்லாமே ரேஞ்ச், அதாவது ரிலேஷன் மேக்காக்கி இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச். ஸோ இப்போ இதில் ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்னென்னு பாருங்கள். இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0, இந்த ஆர்டர் பேரில் 1, இந்த ஆர்டர் பேரில் 2, இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் 3, இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் 4, இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் 5. அதுதான் இங்கே டொமைன். இப்போ ரேஞ்ச்னா ரிலேஷன் மேக் ஆகிற செகண்ட் எலமெண்ட். அப்போது 3 4 5 6 7 8 அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? இந்த சம் புரியுதா பாருங்கள். இன்கேஸ் புரியலாம் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4th சம் பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.